நோவா வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். உலகமானது அழிந்து போக போகிறது என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அது போலதான் இன்றும் எச்சரிக்கையாக செய்தியானது, சுவிசேஷமானது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் குறித்து நம்ம என்ன பண்றோம்? இங்கே சாட்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து நம்ம என்ன பண்றோம்? பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். வரப்போகிற மகா கொடிய உபத்திரவ காலத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம்? இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். சாட்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ ஜனங்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வரப்போகிற மகா உபத்திர காலம், சகோதரர்களே சகோதரிகளே கேளுங்கள். இதுவரையிலும் உலகமானது உண்டாக்கப்பட்ட முதல் இதுவரையிலும் காணப்படாத மகா உபத்திரவ காலம் வந்து கொண்டிருக்கிறது. இது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் இங்கு இருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ, நான் கூறுகிற காரியமோ அது உண்மை. இது சம்பவிக்க போகிறது. இதுவரையிலும் தேவன் சிருஷ்டித்த நாள் முதல் இதுவரையிலும் பூமியிலே நடக்காத மகா கொடிய உபத்திரவ காலம் வந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து தான் நீங்க என்ன பண்றோம்? உயிரை விட்டு கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதே சுவிசேஷம் தான் அங்கே நோவா பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். 120 வருஷம் ஜலம் வரப்போகிறது.